everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஹால் வீடியோல இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட் தான் இருக்க போகுது. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவன்ல இருந்து ஃபேஸ் எசென்ஷியல் மேக்கப் கிட் பேக் ஆஃப் 6. சோ இதுல வந்து 6 ப்ராடக்ட் இருக்கு and இது வந்து ப்ளூ ஹெவன் பிராண்டோடது. பேக்கேஜிங் க்ளோசரா காட்றேன். சோ இதுதான் ப்ளூ ஹெவனோட ஃபேஸ் எசென்ஷியல் மேக்கப் கிட் பேக் ஆஃப் 6. இதுல என்னென்ன 6 ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டிக், blush, compact powder, lipstick, kajal and beauty blender. So இதெல்லாம் mixed ஆகி நம்மளுக்கு ஒரு face essential makeup kit நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இதோட MRP price இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 695 rupees and அதுக்கப்புறம் அதையே அவங்க மைனஸ் பண்ணிட்டு 499 போட்டிருக்காங்க. ஃபர்தர் எனக்கு இதுல இன்னும் 20% டிஸ்கவுண்ட் கிடைச்சது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நான் பர்பிள்ல வாங்கினேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருந்தேன். இல்ல இன்கேஸ் நைக்கால் அவைலபிளா இருக்குன்னா அந்த ஒரு லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். ஸோ தட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட். இந்த அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கு. கார்ட்போர்ட் பாக்ஸ், நம்ம இங்க ஒரு செல்லோ டேப் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு நம்ம இப்படி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வழியா ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தரா இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு கையில கிடைக்க போறது ஒரு காஜல். ஸோ நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட்ல லாஸ்ட்ல காஜல் இருந்தது. ஸோ அதுதான் நம்மளுக்கு கையில ஃபர்ஸ்ட்லேயே கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுதான். ஸோ இதை சைடில் வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு ப்ராடக்ட் தான், ப்ளூ ஹெவனோட கெட் போல்ட் பென்சில் காஜல். அண்ட் இந்த காஜலோட MRP பிரைஸ் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது 60 rupees. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா செப்பரேட்டாவும் வாங்கலாம். இந்த காம்போல தான் இது கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. நான் இதை செப்பரேட்டா ஆல்ரெடி நாய்க்காலையும் பார்த்திருக்கேன். ஸோ இன்கேஸ் இஃப் இட் இஸ் பாசிபிள் இந்த எல்லா ப்ராடக்டோட இண்டிவிஜுவல் லிங்க்ஸ்மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடுறேன். இல்லாட்டா இந்த காம்போவோடதும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சிலர்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க இண்டிவிஜுவலா வாங்கணும்னா அது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுல இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே என்கிட்ட இப்போ கரண்ட்லி இல்ல. அதனால சரி ஓகே இந்த ஃபேஸ் கிட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் இந்த ப்ளூ ஹெவனோட காஜல் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல. பட் இதுலயே வேற வேரியன்ட்ஸ்லாம் இருக்கு. ப்ளூ ஹெவன்லயே வேற வேற காஜல்ஸ் இருக்கு. ஸோ அதுல முன்னாடி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அண்ட் அதை யூஸ் பண்றேன். ஸோ பேசிக் காஜல் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு இருக்கிற காஜல்ஸ். அண்ட் இதை யூஸ் பண்ணல. ஸோ வெரி சூன் நான் யூஸ் பண்ண முடிச்சல. வில் லெட் யூ நோ ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவனுடைய HD ஆல் இன் ஒன் மேக்கப் ஸ்டிக் சில்க் மேட் அப்படின்னு இதுல எழுதியிருக்காங்க. பெரிய பேரா இருக்கு. பட் டெஃபினெட்லி நான் என்ன நினைக்கிறேன் நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோர் அண்ட் கலர் கரெக்டர். ஸோ இதே மாதிரி எல்லா வேலையும் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 ஷேட்ஸ் இருக்கு, ஃப்ரம் வெனிலா டு சாக்லேட். நான் சூஸ் பண்ண ஷேட் வந்து ஹனி. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போல வெறும் 2-3 ஆப்ஷன் தான் இருந்தது, வெனிலா, ஹனி அண்ட் ஒன் மோர் க்ரீம் நினைக்கிறேன். ஸோ இதில் டார்க்கர் ஷேட் வந்து ஹனி அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால ஹனி சூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் ஹனிக்கு அப்புறம் கேரமல், ட்ராஃபி, அது மட்டும் இல்லாமல் சாக்லேட், இதே மாதிரி ஃபர்தராகவும் இதே மாதிரி 3 ஷேட்ஸ் இருக்கு. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து எனக்கு லைட்டரா இருக்க போகுது. இந்த ஷேட் வந்து ஷேட் ரேஞ்ச் இல்லைன்னா பரவாயில்ல, ஷேட் ரேஞ்ச் இருந்துமே நான் வந்து ஹனி அப்படிங்கிற ஒரு ஷேட் சூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இதே மாதிரி ஒரு பிளாக் கலர் புல்லட் மாதிரி இருக்கு, லிப்ஸ்டிக் மாதிரி. ஸோ இதை ஓப்பன் பண்ணா திஸ் இஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் லுக்ஸ் லைக். இது வந்து கண்டிப்பா எனக்கு எந்த வகையிலுமே சூட் ஆகாது. ஈவன் இதை நான் வந்து ஹைலைட்டிங் கன்சீலரா கூட யூஸ் பண்ண முடியாது. பேக்கேஜிங் வைஸ் ஓகே, ஒரு லிப்ஸ்டிக் எப்படி கேரி பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஷேட் வந்து டெஃபினெட்லி நாட் மை ஷேட். இது வந்து இண்டிவிஜுவல் ப்ராடக்டாகவும் நான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படி போய் பார்த்து இந்த டார்க்கர் ஷேட் கிடைச்சதுன்னா எடுக்கணும். பட் இப்போதைக்கு இது வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு சூட்டபிளான ஷேட் கிடையாது. பேக்கேஜிங்லயும் இங்க வந்து ஃபர்தரா பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் HD ஆல் இன் ஒன் மேக்கப் ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேட் நம்பர், ஷேட் நேம் இதுல இருக்கு. ஷேட் நம்பர் வந்து 301, ஷேட் நேம் வந்து ஹனி. அண்ட் அது தவிர ஃபர்தரா பெஸ்ட் பிஃபோர் அந்த டீடைல்ஸ்லாம் இந்த செல்லு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ட்ராவல் பண்ண முச்சில் நீங்க இதே மாதிரி ஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டிராவலிங்ல ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அந்த வகையில எல்லாம் ஓகே. ஷேட் மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம். வில் சி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டிக் பார்த்ததுனால அடுத்து காம்பேக்ட் பவுடர் பார்த்துடலாம். ஸோ காம்பேக்ட் பவுடர்லயும் பாத்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான் இருக்கு. இது வந்து ப்ளூ ஹெவனோட Pearl Glow காம்பேக்ட் பவுடர் வித் விட்டமின் E and pearl pigments, SPF 15,
PA+++. ஸோ இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதுலேயுமே நான் பர்சனலி ஃபீல் பண்ண ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஷேட் தான் ப்ராப்ளம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் நான் சூஸ் பண்ண ஷேட் வந்து இங்கே இருக்குது, அதாவது ஹனி மீடியம் சொல்லி போட்டிருக்கு. பட் எனக்கு ஆக்சுவலி தேவை இது, என்னன்னா இது. பேக்கேஜிங் பார்க்க இப்படி தான் இருக்குது. இப்போல்லாம் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதை எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. இதையுமே என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டில் என்னென்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு லிட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். கஷ்டம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயுமே எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடும். சரி, எனிவே ஒரு வழியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அண்ட் இதை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பர்ஃப் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் இப்படி தான் இருக்குது. டெஃபினெட்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ஷேட், பட் நாட் சூட்டபிள் ஃபார் மீ. நல்லா இருக்குது, பட்டரி சாஃப்டாக இருக்குது. பட் எனக்கு இது வந்து யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு யாருக்காவது கொடுக்கணும், இல்லைன்னா வில்சி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த ப்ராடக்டோட இண்டிவிஜுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. அண்ட் அந்த ஸ்டிக்கோடது சொல்ல மறந்துட்டேன். ஸோ குவிக்காக அந்த ஸ்டிக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதோட ப்ரைஸும் என்னென்னு பார்க்கலாம். இதோட MRP ப்ரைஸ் வந்து 130 rupees. ஸோ இது 130 அண்ட் இது வந்து 100 rupees. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது, டு பி வெரி ஆனஸ்ட். என்னமோ எனக்கு இந்த ஹால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது என்னமோ நல்லா இருக்குது, பட் போக போக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக்கோட MRP price வந்து 100 rupees and this is how the packaging looks like. So இதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷேட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எஸ், இதே மாதிரி ஷேட்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது மோஸ்ட்லி ரொம்ப ஃபேராக ஸ்கின் டோனில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களே மாதிரி ஸ்கின் டோனுக்கு கூட இது அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு தெரியல. மேபி கேமராவில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பெட்டரான பிங்காக இருக்குது, பட் ஆக்சுவலில் பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இதோட ஷேட் நம்பர் வந்து 301 அண்ட் ஷேட் நேம் வந்து பிங்க் ரோஸ். இந்த ப்ராடக்ட் வந்து ஆனஸ்ட்லி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. வில் சி அடுத்து வர 2 ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளஷ் தான். பேக்கேஜிங், அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஷிம்மர் மேட் ப்ளஷ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. லைட் வெயிட் ஃபார்முலா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வில் சி. இதுக்கு முன்னாடி ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் ஒரு பர்டிகுலர் ஷேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், 505 if I'm not wrong. அந்த பர்டிகுலர் ஷேட் வந்து டஸ்க் ஸ்கின் டோனுக்கு ஒரு ஹைலைட்டராக ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் இன்னும் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது எந்த ஷேடுன்னு எனக்கு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் அதுக்கு முன்னாடி இதோட MRP ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 rupees. கிடைச்சிருக்கிற ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 502. திஸ் இஸ் how it looks like. ஸோ ஒரு மாதிரி மாவி ஷேடில் இருக்குது. பேக்கேஜில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ப்ராடக்டில் எதுவும் சேஞ்சஸ் இந்த மாதிரி தெரியல. பார்க்க சிம்பிள் அண்ட் க்யூட்டாக கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலி பார்த்த வரைக்கும் பேக்கேஜிங் வைஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஷேட்மே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ஸ்கின் டோனுக்கு இதே மாதிரி ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டராகவும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசி ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்போ பார்த்துருந்துருப்பீங்க, ஒரு கார்னரில் இப்படி ஒன்று கடந்திருக்கும். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு பியூட்டி பிளெண்டர் தான். இதை இண்டிவிஜுவலாகவே நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது தான். ஸோ இந்த காம்போல வந்ததுனால சரி ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டேக்கன் திஸ் ஒன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா MRP ப்ரைஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இப்படி மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைட் பிங்க் கலர். எஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் பியூட்டி பிளெண்டரோட ப்ரைஸ் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்க போகணுன்னா 125 rupees கிட்ட இருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கலர் வைஸ் அண்ட் பார்க்கவும் ரொம்ப சின்னதாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வச்சு ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ நான் ஏதாவது ஒரு வீடியோவில் இல்லைன்னா மேக்கப் டியூட்டோரியலை யூஸ் பண்ண முடியல நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ மறுபடியும் இதே கவரில் போட்டு உள்ளே வச்சிடலாம். ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிட் வாங்கினதுல எப்படி இருக்குன்னா ரொம்ப நியூட்ரலாக இருக்குது. ஓஹோன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் உங்களோட பர்ஃபெக்ட் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிக், இந்த காம்பேக்ட் பவுடர்லாம் கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் செட் லெஸ் தென் 500 rupeesக்கு கிடைச்சிருக்கும். ஈவன் லெஸ் தென் 400ன்னு சொல்லணும். ஸோ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.